அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன். இந்த பகுதியில் ஈகோவை விரட்டி அடிப்பது எப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஈகோ அப்படின்னா எண்ட் அவுட் ஆஃப் த கார்டன் வாங்க, அதான் இறைநிலையிலிருந்து தவறி வர்றது தான் இந்த ஈகோ. இந்த ஈகோ இருக்கிறவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அதே மாதிரி பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னோட பெருமையை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், எல்லாருமே தனக்கு வணக்கம் வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல அவங்க தன்னோட பெருமையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் இருந்தாதான் அவனுக்கு வேலை கிடைச்சது, என்னாதான் லைஃப்ல பெரிய ஆளா வந்தா, இந்த மாதிரி தன்னோட பெருமையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடிப்படையில சுயநலமா இருப்பாங்க, தன்னை பத்தி தான் யோசிப்பாங்க. தனக்கு ஒரு பிரச்சனைனா துடிச்சு போவாங்க. இதே பிரச்சனை அடுத்தவங்க ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க, யாரை பத்தியும் கேர் பண்ண மாட்டாங்க. அதே போல எல்லாருமே தன்னை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த சாவு வீட்லயும் நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீட்லயும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். இந்த மாதிரி எங்க போனாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தனக்கு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே தன்னை தான் தேடி பார்க்கணும், எல்லாருமே தன்னோட பேச்சை தான் கேட்கணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களுக்கு ஈகோ ரொம்ப அதிகமாகவே இருக்கும். யாரோட அவங்க சமரசம் செஞ்சு போக மாட்டாங்க. இது என்ன ஆகலாம், அவங்களே அவங்களோட லைஃப்ல ஒரு அமைதி இருக்காது, எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பாங்க, மன இறுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா நடந்துப்பாங்க, கர்வத்தோட இருப்பாங்க. இந்த ஈகோ இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரத்துக்கு போனா இன்னும் திமிர் அதிகமாகும், செல்வாக்கு அழகு இன்னும் கூடும்போது அந்த ஈகோ இன்னும் அதிகமாகும். பணிவு இருக்காது, எல்லாரையும் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. ஒரு மனுஷனை ஒரு உயிரா மதிக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. எல்லாருமே தன்னோட பேச்சை தான் கேட்கணும், தான் என்ன சரின்னு சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கிற ஆட்களோட அவங்க பழகுவாங்க. அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டா அவங்க சர்க்கிள்ல அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஈகோவா இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம கவனமா இருக்கணும். சரி, எப்படி இவங்களை நம்ம சமாளிக்கிறது? இப்ப நம்ம வேலைக்கு போறோம், அப்ப மேனேஜர் பாத்தீங்கன்னா அதிகாரத்துல இருப்பான், நம்ம எம்ப்ளாயா இருப்போம், தன்னோட ஈகோவை அவன் நம்ம மேல காட்டுவான். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட அவங்க ஈகோவை டச் பண்ற மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடாது. விலகி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிறது தான் இந்த ஈகோவை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நல்ல மெத்தடா இருக்கும். இப்ப நம்ம அவங்கள கேள்வி கேட்டணும்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அது டைம்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இவனை ஏதாவது ஒரு டைம்ல இவன் பண்ற மிஸ்டேக்கை வச்சு இவனை நம்ம ஹர்ட் பண்ணணும், மனசை காயப்படுத்தணும், ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம போகாம இருக்கும். அவங்கள எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செயல்முறையை நம்ம ஃபாலோ பண்ணாவே இந்த ஈகோ இருக்கிற ஆட்களை நம்ம சமாளிக்கலாம். இப்போ ஒருத்தன் ஈகோ இருக்கு, நான் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவன் நினைச்சானா அவன் என்ன பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ், அதாவது முதியோர் இல்லம் சர்வீஸ் இருக்கு, உழவார பணி இருக்கு. இங்கெல்லாம் நம்ம போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், இப்ப ஓல்டேஜ் ஹோம்க்குலாம் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிடும், அதாவது பொருட்கள் யார் மூலமாவும் கிடைச்சிடும். ஆனா அங்க போய் அந்த ரூமை கிளீன் பண்றது, ஒற்றடை வைக்கிறது, பாத்ரூமை கிளீன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்ம ஈகோ கண்டிப்பா உடைய ஆரம்பிக்கும். அதே இப்போ உழவாரி பண்ணி இந்த கோயிலை கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இயக்கங்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. அந்த இயக்கத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப கோயிலை சுத்தம் பண்ணும் போதும் நமக்கு ஈகோ படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். முதல்ல குப்பை போடாம இருக்கணும், அதாவது சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுக்கலாம். அதான் மரம் நடுறது, செடிகள் வளர்க்கறது, அந்த சீட் பால்ஸுங்கிற கான்செப்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப சீட் பால்ஸ் எங்க கிடைக்குதோ அதை எடுத்து மலை பிரதேசங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணும் போது போடலாம். எப்போ இயற்கை நம்ம நேசிக்கும் போது சுயநலம் குறையுது, அதனால ஈகோ படிப்படியா குறையுது. அதே போல அந்த முதியோர் இல்லம் போறது, சர்வீஸ் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஈகோவை நல்லபடியா குறைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எத்தனை புக்கு படிச்சாலும் அந்த ஈகோவை நம்மளால குறைச்சிக்க முடியாது. ஏன்னா அறிவு வளர வளர ஆணவமும் சேர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம இது எப்படி அந்த ஆணவத்தை நம்ம எரேஸ் பண்றதுன்னா சர்வீஸ் மூலமா நம்ம எரேஸ் பண்ணலாம். அது ரொம்ப பெஸ்ட் மெத்தடு. இன்னும் பணிவா நம்ம இருக்க கத்துக்கணும். இந்த உலகத்துல எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம மட்டும்தான் மனுஷன் நினைக்கிற அந்த தாட்டை மாத்திக்கணும்.
எல்லாருக்கும் ஒரு மரியாதையை நம்ம குடிக்கணும். ஆனா ஈகோ இருக்கிறவங்க அது பண்ண மாட்டாங்க, யாரையும் வந்து மதிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்கள தேடி வந்து அவங்களோட கருத்தை கேட்கணும் தான் நினைப்பாங்க. அதே போல இந்த ஈகோ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தயக்கம். எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைன்னா மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கப்படுவாங்க. தன்னைதான் பெரிய புத்திசாலியா காட்டிப்பாங்க. அப்ப குருஜி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னா தன்னை வந்து யார் வந்து அறிவாளியா நினைக்கிறானோ அவன் தான் முட்டாள்களின் அரசன் சொல்லுவார். சாதாரண முட்டாள் கிடையாது, முட்டாள்கள் அரசனா இருப்பாங்க. நம்ம ஈகோ இருக்கிற ஆட்கள் கிட்ட நம்ம சொல்லி அவங்களை வந்து புரிய வைக்க முடியாது. அதனாலதான் விலகி இருக்கிறது பெஸ்ட் மெத்தட் நம்ம சொன்னோம். இதுக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு உண்டு. என்னன்னா ஒரு குரு சீடன் இருந்தாங்க. குரு வந்து தன்னை உணராம இருக்கிற சீடனுக்கு ஒரு ஒரு லெசன் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சீடன் வந்து ஒரு ஊருக்கு போகும்போது அங்க வந்து யானை மேல ராஜா வந்து பவனி வராரு. அப்போ அந்த குரு வந்து ஒரு பட்டிக்காட்டா வடிவத்துல வராரு. வந்து இது என்னப்பா நடக்குதுன்னு அந்த சீடன் கிட்ட கேட்கிறாரு. இன்னும் உனக்கு தெரியலையா, ராஜா வந்து யானை மேல வந்து பவனி வராரு. அந்த பட்டிக்காட்டன் கேட்பான், இதுல யானை யாரு, ராஜா யாரு? இது உனக்கு தெரியாதா? பார்க்கும்போது தெரியும், மேல வர்றது ராஜா, கீழே வர்றது யானை. ஓகே ஓகே, இப்ப எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம் புரியல. என்ன புரியல? ராஜா புரியுது, யானை புரியுது, ஆனா மேல கீழேன்னு சொல்றியா, அது எனக்கு புரியல. அது உனக்கு புரியலையா? சரி, நீ வந்து யானை மாதிரி இரு, நான் உன் மேல ஏறி உட்கார, அப்போ உனக்கு தெரியும். அப்படியா? அதே மாதிரி முட்டிகால் போடுவான். முட்டிகால் போட்டு யானை மாதிரி பண்ணும்போது அவன் மேல அந்த சீடன் உட்காரும். இப்ப பாரு, இப்ப நான் தான் ராஜா, அதாவது மேல இருக்க, இப்ப நீ யானை கீழே இருக்க, இதான் மேலக்கு. அப்போ அந்த பட்டிக்காட்ட சொல்லுவான், சரி ஓகே, இப்ப நீ சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து மேல கீழேன்னு புரிஞ்சுது, ஆனா நான் நீ சொல்றியே இந்த வேறுபாடு எனக்கு புரியல. அப்படி சொன்னோடனே அப்படி ஷாக் ஆயிடுவான். என்னடா வந்து ஒரு பட்டிக்காட்டானுக்கு இவ்வளோ ஒரு ஞானமா? இப்ப தன்னை வந்து நான் உணரவே இல்லையே, நான் என்னை உணர்ந்தாதானே என்னை வேறுபடுத்தி நான் நீன்னு காட்ட முடியும். இந்த ஒரு தத்துவம் எப்படி இவங்கிட்ட இருந்து ஒரு கேள்வியா வருது அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட குருவை வந்து அவர் வந்து ஞாபகத்து வருவார். சரி, இந்த குரு வந்து நமக்கு ஏற்படுத்தின ஒரு லெசன் தான். அப்புறம் அந்த பட்டிக்காட்டன் காலில் வரும்போது அவர் குரு தன்னோட சுயரூபத்துக்கு வருவார். அப்பதான் சொல்வார், தன்னை உணரணும், தன்னை உணர்ந்தாதான் இறைய உணர முடியும். ஸோ எல்லா உயிரும் சமம்தான். இதுல வந்து ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்க கூடாது. நம்ம வந்து உயர்வாகவும் நினைக்கிறதும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டியா நினைக்க கூடாது. அது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல வரும். ஸோ எல்லா உயிரும் சமமா நினைச்சாவே இந்த ஈகோல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வர முடியும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி பக்குவப்படுத்தணும். சில பேருக்கு வந்து ஈகோ இருக்கும், ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈகோ உண்மையிலே நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஈகோவை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழும். யாரா இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பே இல்லாம இருக்கும் போது கூட ஈகோ வந்து எரேஸ் ஆகும். இந்த ரெண்டு விஷயத்த லைஃப்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈகோ இருக்கிற மனுஷனா உங்களால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். நன்றி, வணக்கம்.